Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சூப்பரான கதை தாங்க சொல்ல போறேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மாரல் ஸ்டோரி. தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கிலீஷ் சொல்ல போறேன். ஸ்டோரி டெல்லிங் வந்து குழந்தைங்களுக்கு நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆசையோட இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டோரி மூலமா நீங்க கத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்கலாம். ஸோ எதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஒரு கதை நம்ம ரீட் பண்ணும்போது அதுல புதுசான வார்த்தைகள் வந்து வரும். ஸோ நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நீங்க வந்து கத்துக்கலாம், அதுக்கான மீனிங் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சென்டென்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்றாங்க அப்படிங்கறத கத்துக்கலாம். பேச்சு வழக்குல எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படிங்கறத கத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அதனால இந்த ஸ்டோரியை நல்லா கவனிங்க. டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ யூ ஷுட் வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். கடைசி வரைக்கும் பாருங்க. அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களாவே இந்த கதையை வந்து சூப்பரா இங்கிலீஷ்ல சொல்லிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே. ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. உங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மாரல் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த மங்கி அண்ட் த ராபிட், குரங்கும் முயலும் அப்படிங்கக்கூடிய கதையை தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டோரி கேளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரியை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கிட்ஸ்க்கும் போட்டு காட்டுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட நேம் என்ன சொன்னேன்? குரங்கும் முயலும். ஸோ ஸ்டோரியோட நேம் த மங்கி. மங்கினா குரங்கு, அண்ட் த ராபிட். ஓகே. த மங்கி அண்ட் த ராபிட் அப்படிங்கக்கூடிய ஸ்டோரி தான். ஸோ குரங்கும் முயலும். இந்த ஸ்டோரி நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்றேன், கேளுங்க. ஒரு அடர்ந்த காட்டுல வந்து ஒரு குரங்கும் ஒரு முயலும் வந்து வாழ்ந்து வந்துச்சு. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஆனா ஒரு நாள் வந்து இந்த மங்கியும் ராபிட்டும் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த மங்கி இந்த ராபிட்டை பார்த்து சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, குரங்கு எல்லாருக்குமே தெரியும், குரங்கு வந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு ஈஸியா தாவி தாவி ஓடும் இல்லையா? இந்த மங்கி வந்து அந்த ராபிட் கிட்ட சொல்லுது, பாத்தியா நான் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடி ஓடி விளையாடுறேன், உன்னால அது முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ராபிட் சொல்லுது, வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கு வேகம் மட்டும் முக்கியம் கிடையாது, புத்திசாலித்தனமும் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த ராபிட் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு முயல். ஓகேவா? இப்படி சொல்லுது. ஆனா இது சொல்றத கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை இந்த மங்கி. கண்டுக்காம போயிருது. ஒரு நாள் இந்த மாதிரி மங்கி வந்து தாவிட்டு இருக்கும் போது ஒரு குழிக்குள்ள விழுந்துருது. விழுந்த உடனே அதால ஜம்ப் பண்ணி வெளியே வரவே முடியல. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு அந்த மங்கி ராபிட் கிட்ட? என்னால ஜம்ப் பண்ணி நான் தாவி தாவி விளையாடுவேன்னு சொல்லுச்சு. ஆனா அந்த குழிக்குள்ள இருந்து அதால ஜம்ப் பண்ணி வெளியே வர முடியல. இந்த புத்திசாலித்தனமான முயல் அந்த வழியா வரும்போது, குழிக்குள்ள விழுந்துட்டியா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய குச்சி எடுத்து உள்ள வச்சிருக்கு. அந்த குரங்கு வந்து அழகா ஏறி மேல வந்துருச்சு. அப்போ இந்த மங்கி இந்த ராபிட்டை பார்த்து சொல்லுது, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கு வேகம் மட்டும் முக்கியம் இல்ல, புத்திசாலித்தனமும் முக்கியம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த குச்சி வந்து பக்கத்திலேயே தான் இருந்திருக்கு. ஆனா குரங்கு வந்து அதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இவ்வளவுதாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வேகமா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறத நினைக்கிறத காட்டிலும் புத்திசாலித்தனத்தோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில. இதான் இந்த ஸ்டோரியோட மாரல். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சூப்பரான ஸ்டோரியில. இப்ப இந்த ஸ்டோரியை நம்ம வந்து தமிழ்ல கத்துக்கிட்டோம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, அழகா சொல்றது அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இது ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே. ஸோ த மங்கி அண்ட் த ராபிட். So you should listen to me how I am pronouncing the words. Okay, so adanalla gavaninga. Okay, pronunciation is also very important. So if you want to speak English, just you have to concentrate on pronunciation and grammar part. Okay, and listening. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சாதாரண ஸ்டோரி மட்டும் நினைக்காதீங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கேன். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குரங்கும் ஒரு முயலும் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. ஸோ அந்த பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன், ஒரு அடர்ந்த காட்டில், ஒரு அடர்ந்த காடு, காட்டில் அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. காட்டில் அப்படின்னா நமக்கு வந்து இன், ரைட்? இன். அடர்ந்த காடு, காடுனா ஃபாரஸ்ட். அடர்ந்த காடு அப்படின்னா டென்ஸ், டென்ஸ் ஃபாரஸ்ட். ஓகே, கம் ஆன். In a dense forest, ஒரு அடர்ந்த காட்டில்
ஒரு குரங்கும் ஒரு முயலும் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. ஒரு குரங்கும், a monkey, ஒரு முயலும், and a rabbit, okay, and a rabbit வாழ்ந்து வந்தன. ஒன்றாக இருக்காது, அப்படியே இருக்கட்டும், வாழ்ந்து வந்தன. ஸோ ஸ்டோரி எல்லாமே வந்து பாஸ்ட் சிச்சுவேஷன்ல சொல்றதுதான், நடந்து முடிஞ்ச விஷயங்களை தான் நம்ம ஸ்டோரியா சொல்லுவோம். ஓகே, வாழ்றதுக்கு இங்கிலீஷ் என்னது? லிவ். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? lived. rabbit lived. ஓகே, குரங்கும் முயலும் வாழ்ந்தது ஒன்றாக, together. That's it. Read பண்ணுங்க. In a dense forest, a monkey and a rabbit lived together. lived together. So together அப்படின்னா ஒன்றாக வாழ்ந்து வந்தன. அடுத்து, குரங்கு மரங்களில் தாவி விளையாடும் ஒரு சுறுசுறுப்பான விலங்காக இருந்தது. இதை சொல்லலாமா? ஸோ குரங்கோட கேரக்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குரங்கு இருந்தது, அது எப்படி சொல்லலாம்? be verb யூஸ் பண்ணி சொல்லணும். the monkey was. குரங்கு இருந்தது. the monkey was. இப்ப நோட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து ஏ போட்டிருக்கேன், இங்க த போட்டிருக்கேன். ஸோ அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். எப்பவுமே வந்து ஒரு நவுனை முதல் தடவை நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ மங்கி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க, ஒரு மங்கி, ஒரு குரங்கு. ஆனா இங்க நம்ம ஏன் த போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்பெசிபிக்கான ஒரு மங்கி, ஒரு காட்டுல ஒரு மங்கி வாழ்ந்து வந்தது, அந்த குரங்கு, அதே நவுனை பத்தி திரும்ப நீங்க பேசுனீங்கன்னா நம்ம வந்து த யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும். கிளியர் ஆயிட்டா? இப்போ the monkey was, குரங்கு இருந்தது. எப்படி இருந்தது? மரங்களில் தாவி விளையாடும் ஒரு சுறுசுறுப்பான விலங்காக இருந்தது. ஒரு சுறுசுறுப்பான விலங்கு, அதை எப்படி சொல்லலாம்? an active animal. ஓகே, ஸோ ஏன் ஆன் போட்டிருக்கோம், ஏ வந்திருக்கு. an active animal. the monkey was an active animal. அது எப்படி இருந்தது? மரங்கள்ல தாவி விளையாடக்கூடியது. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? அனிமல் that. இந்த இடத்துல that அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன், இந்த அனிமலை பத்தி சொல்றது. அனிமல் that அப்படின்னா இதை குறிக்குது. இந்த அனிமல் எப்படிப்பட்டது? மரங்களில் தாவி விளையாடும். jumpedனா தாவுறது, and played அப்படின்னா விளையாடுறது. இதுல மரங்களில், on trees. that's it. ஈஸியா இருக்கா? சேர்த்து சொல்லுங்க. the monkey was an active animal that jumped and played on trees. ஓகேவா? அடுத்து என்னாச்சு? முயல் மெதுவாக இருந்தது. ஆனா முயல் வந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆக்டிவா இருக்காது, அது வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் இல்லையா? ஸோ முயல் வந்து கொஞ்சம் மெதுவாக இருந்தது. அது எப்படி சொல்லுவீங்க? முயல் அப்படின்னா rabbit. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த நவுனை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் இந்த ஸ்பெசிஃபிக்கான முயலை பத்தி சொல்றோம். ஸோ நம்ம த போடணும். ஓகே, the rabbit was. முயல் இருந்தது. எப்படி இருந்தது? ஸ்லோவா இருந்தது. முயல் வந்து ஸ்லோவா இருந்தது. ஸ்லோ, ஆனால் மிகவும் புத்திசாலி. ஆனால் அப்படின்னா பட், மிகவும் புத்திசாலி அப்படின்னா வெரி இன்டெலிஜென்ட். வெரி இன்டெலிஜென்ட்னா மிகவும் புத்திசாலி. இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஆனா ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தனர். இருவரும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? both of them. both of them அப்படின்னா இருவரும். both of them இருந்தனர். பாஸ்ட். இங்க வந்து ரெண்டு பேரை குறிக்குது, அதனால நம்ம வந்து வேர் போடுறோம். ஸோ சிங்குலருக்கு வாஸ், இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு வாஸ், ரெண்டு பேருக்குனால வேர். ஸோ both of them were நல்ல நண்பர்கள், குட் ஃப்ரெண்ட்ஸ். That's it. both of them were good friends. ஸ்டார்டிங்ல இருந்து ரீட் பண்றீங்களா? கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சளவு அப்படி பார்க்காம சொல்லுங்க. In a dense forest, a monkey and a rabbit lived together.
The monkey is an active animal that jumped and played on trees. The rabbit was slow but very intelligent. Both of them were good friends. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து என்ன நடந்தது? ஒரு நாள் குரங்கு முயலை பார்த்து பெருமையுடன் சொன்னது, நான் எவ்வளவு வேகமாக மரமாக தாவுகிறேன் என்று நீ பார்த்தாயா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகே, இந்த குரங்கு வந்து அந்த முயலை பார்த்து கேக்குது, ரொம்ப கொஞ்சம் ஏளனமா கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கேக்குது, நான் எவ்வளவு ஃபாஸ்டா தாவறேன் பாத்தியா, மரத்துக்கு மரம் நான் எவ்வளவு ஃபாஸ்டா தாவறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஓகே, அது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு நாள் குரங்கு முயலை பார்த்து பெருமையுடன் சொன்னது. ஒரு நாள் அப்படின்னா ஒன் டே குரங்கு முயலை பார்த்து பெருமையுடன் சொன்னது. ஃபர்ஸ்ட் குரங்கு முயலை பார்த்து அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குரங்கு the monkey looked at, எல்லாமே பாஸ்ட்ல தான் இருக்கணும். looked at எதை பார்த்தது? rabbit. the rabbit so the monkey looked at the rabbit. so looked at அப்படின்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஒருத்தரை நோக்கி பார்த்தது மற்றும் பெருமையுடன் சொன்னது. so பெருமையுடன் சொன்னது அப்படின்னா and, மற்றும் சொன்னதுன்னா செட் போட்டுடலாம். பெருமையுடன் அப்படின்னா proudly. ஓகே, so பெருமையுடன் சொன்னது என்ன சொன்னது? நான் எவ்வளவு வேகமாக மரமாக தாவுகிறேன் நீ பார்த்தாயா அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி சொல்லலாம்? நீ பார்த்தாயா, அதை முதல்ல சொல்லலாம். நீ பார்த்தாயா, அதை எப்படி கேட்பீங்க? did you see எவ்வளவு வேகமா, did you see how fast I jump from tree to tree. so மரமாகனா from tree to tree, மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு. ஓகே, from tree to tree. so did you see how fast I jump from tree to tree? ஓகே, அப்படின்னு சொல்லி கேக்குது. ரைட், that's it. அடுத்து என்னாச்சு? முயல் அமைதியாக பதில் அளித்தது. முயல் அமைதியா பதில் சொல்லுது. அதை எப்படி சொல்லலாம்? the rabbit அமைதியாக பதிலளித்தது. அமைதியாகனா calmly replied. அமைதியாக பதிலளித்தது. என்ன சொல்லுச்சு? வேகம் மட்டும் முக்கியம் அல்ல. வேகம் மட்டும் முக்கியம் கிடையாது. வேகம்னா என்னது? ஸ்பீட். மட்டும்னா ஸ்பீட் அலோன். வேகம் மட்டும் முக்கியம் அல்ல. ஸ்பீட் அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். புத்திசாலித்தனமும் முக்கியம். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? intelligence is also important. okay, intelligence is also important அப்படின்னு சொல்லுது. ரீட் பண்ணி பாருங்க. one day the monkey looked at the rabbit. rabbit பாக்குது, சொன்னது பெருமையோட சொல்லுச்சு. said proudly, did you see how fast I jump from tree to tree? The rabbit calmly replied, speed alone is not important. Intelligence is also important. Okay, அப்படின்னு சொல்லுச்சு. இது வரைக்கும் முடிஞ்சதா? அடுத்து என்னாச்சு? ஆனா அந்த குரங்கு அந்த வார்த்தைகளை கவனிக்கவில்லை மற்றும் சிரித்தது. அந்த வார்த்தையை கவனிக்கல, ஆனா சிரிக்குது. அதை எப்படி சொல்லலாம்? The monkey so வார்த்தையை கவனிக்கலங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the monkey did not listen to those words. so did not listen to those words அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதை விட இன்னும் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க இப்படியும் சொல்லலாம்.
ஸோ லிசன் போட்டாலும் ஒண்ணுதான். அதை விட இன்னும் எப்படி அழகா சொல்லலாம் அப்படின்னா, ஸோ டிட் நாட் பே அட்டென்ஷன் டு தோஸ் வேர்ட்ஸ். தோஸ் வேர்ட்ஸ்னா அந்த வார்த்தைகள். ஸோ த மங்கி டிட் நாட் பே அட்டென்ஷன் அல்லது லிசன் இதனால போட்டுக்கோங்க டு தோஸ் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் சிரிக்க வேற செய்யுது. அண்ட் லாஃப்ட். தட்ஸ் இட். ரீட் பண்ணுங்க. The monkey did not pay attention to those words and laughed. சேர்த்து சொல்லலாமா? பார்க்காம சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. One day, the monkey looked at the rabbit and said proudly, "Did you see how fast I jump from tree to tree?" The rabbit calmly replied, "Speed alone is not important. Intelligence is also important." The monkey did not pay attention to those words and laughed. கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசி பேராகிராஃப். ஓகே. சிறிது நேரத்திற்கு பிறகு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், குரங்கு ஒரு ஆழமான குழியில் விழுந்தது. குரங்கு வந்து ஒரு ஆழமான குழியில விழுந்துருச்சு. அதை எப்படி சொல்லுவீங்க? சிறிது நேரத்திற்கு பிறகு. அதை எப்படி சொல்லலாம்? ஆஃப்டர் sometime. ஆஃப்டர் sometime அப்படின்னா சிறிது நேரத்திற்கு பிறகு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் sometime குரங்கு ஒரு ஆழமான குழியில் விழுந்தது. குரங்கு the monkey. குரங்கு விழுந்தது. விழுந்ததுங்கிறதுக்கு என்ன சொல்லி? விழுகிறதுக்கு fall. விழுந்ததுன்னா fell. ஓகே. fallோட past form fell. எதுக்குள்ள விழுந்தது? fell into a ஆழமான குழினா, குழினா பிட். ஆழமான டீப் பிட். டீப் பிட். சேர்த்து ரீட் பண்ணுங்க. After some time, the monkey fell into a deep pit. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு vocabulary. So pit அப்படின்னா வந்து குழி. ரைட்? டீப் பிட் அப்படின்னா ஆழமான குழி. ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னா சிறிது நேரத்திற்கு பிறகு. ஓகேவா? அவ்வளவுதான். இதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அது கஷ்டப்பட்டது. ராபிட் வந்து கஷ்டப்பட்டது. அது எப்படி சொல்லலாம்? அதுனா இட். கஷ்டப்படுறதுக்கு இங்கிலீஷ் என்னது? ஸ்ட்ரகிள். அதை பாஸ்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா ஸ்ட்ரகிள்டு. ஓகே. இட் ஸ்ட்ரகிள்ட். அது கஷ்டப்பட்டது மற்றும் வெளியே வர முடியவில்லை. மற்றும் அண்ட் முடியவில்லை அப்படின்னா couldn't. So could not அப்படின்னு தனித்தனியா கூட போட்டுக்கோங்க. Could not come out. come outனா வெளியே வர்றதுக்கு. சேர்த்து சொல்லுங்க. It struggled and could not come out. வெளியே வர முடியல. சேர்த்து சொல்லுங்க. After some time, the monkey fell into a deep pit. It struggled and could not come out. அதனால வெளியே வர முடியல. அடுத்து, முயல் ஒரு நீளமான குச்சியை கொண்டு வந்தது. அப்ப அங்கிட்டு வெளியே வந்த முயல் வந்து ஒரு நீளமான குச்சியை கொண்டு வருது. சோ முயல் அப்படின்னா யாரு? The rabbit. கொண்டு வந்தது. கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல bring. அதோட past form brought. Rabbit brought. எதை கொண்டு வந்தது? ஒரு நீளமான குச்சி. A long stick. கொண்டு வந்தது. மற்றும் and குரங்கிற்கு வெளியே வர உதவியது. அந்த குரங்குக்கு வெளியே வர்றதுக்கு உதவுச்சு. உதவியது அப்படின்னா helped. ரைட்? எல்லாமே பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும் வெர்ப்லாம். and helped யாருக்கு உதவுச்சு? the monkey come out. come outனா வெளியே வர்றதுக்கு. and helped the monkey come out. குரங்குக்கு வெளியே வர்றதுக்கு உதவுச்சு. நெக்ஸ்ட், வெளியே வந்ததும். அந்த குரங்கு வந்து எப்படியோ ஏறி வந்துருச்சு. வெளியே வந்ததும் அதை எப்படி சொல்லலாம்? after getting out. after getting out அப்படின்னா வெளியே வந்ததும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. after getting out வெளியே வந்ததும்.
குரங்கு முயலுடைய புத்திசாலித்தனத்தை உணர்ந்தது. குரங்கு உணர்ந்தது அது எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்ப் தான் இருக்கணும். குரங்கு உணர்ந்தது அது எப்படி சொல்லுவீங்க? குரங்கு the monkey. உணர்றதுக்கு இங்கிலீஷ்ல ரியலைஸ் பண்றது, அதோட பாஸ்ட் ஃபார்ம் ரியலைஸ்ட். ஓகே, the monkey realized உணர்ந்தது. எதை உணர்ந்தது? முயலுடைய புத்திசாலித்தனத்தை. முயல்னா rabbit, உடைய அப்படின்னா மேல ஒரு அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போடணும். rabbit's intelligence. ஓகே, so realized rabbit's intelligence. அந்த முயலோட புத்திசாலித்தனத்தை அது உணர்ந்துருச்சு. மற்றும் மன்னிப்பு கேட்டது. இதோட சேர்த்து எழுதலாமா? மற்றும் அண்ட். கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஆஸ்க், அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஸ்க்ட். மன்னிப்பு for forgiveness. for forgiveness மற்றும் மன்னிப்பு கேட்டது. சேர்த்து சொல்லுங்க. The rabbit brought a long stick and helped the monkey come out. After getting out, the monkey realized the rabbit's intelligence and asked for forgiveness. அது மன்னிப்பு கேட்டுச்சு. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? சேர்த்து சொல்லலாமா? After some time, the monkey fell into a deep pit. It struggled and could not come out. The rabbit brought a long stick and helped the monkey come out. After getting out, the monkey realized rabbit's intelligence and asked for forgiveness. அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுது? ஒரு அழகான ஒரு மாரல் தெரியுது. புத்திசாலித்தனமும் வேணும், நமக்கு உதவக்கூடிய குணமும் வேணும். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வேகத்தை கம்பேர் பண்ணும்போது. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, intelligent and a helping nature are more important than speed. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஒன்று புத்திசாலித்தனம், அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உதவக்கூடிய குணம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே இருந்தது அப்படின்னா லைஃப்ல நம்ம சூப்பரா இருக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த ஸ்டோரியோட அழகான மாரல். எப்படி இருந்தது? இப்போ இந்த ஹோல் ஸ்டோரியும் நம்ம சேர்த்து சொல்லலாமா? பார்க்காம சொல்லணும். ரெடியா இருக்கீங்களா? சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பார்க்காம சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா போர்டை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? The monkey and the rabbit. In a dense forest, a monkey and a rabbit lived together. The monkey was an active animal that jumped and played on trees. The rabbit was slow but very intelligent. Both of them were good friends. One day, the monkey looked at the rabbit and said proudly, "Did you see how fast I jump from tree to tree?" The rabbit calmly replied, "Speed alone is not important. Intelligence is also important." The monkey did not pay attention to those words and laughed. After some time, the monkey fell into a deep pit. It struggled and could not come out. The rabbit brought a long stick and helped the monkey come out. After getting out, the monkey realized the rabbit's intelligence and asked for forgiveness. Moral of the story: intelligence and a helping nature are more important than speed. So speed விட வந்து இன்டெலிஜென்ஸும் ஹெல்பிங் நேச்சரும் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரியோட மாரல். நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ இதே ஸ்டோரியை கொஞ்சம் சத்தமா நிறைய தடவை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பரா வந்து உங்களால இங்கிலீஷ் பேச முடியும், ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி கதை மூலமா கத்துக்கும் போது பேச்சு வழக்குல நம்ம வந்து எப்படி பேசலாம் அப்படிங்கிறத கத்துப்பீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? த மங்கி அண்ட் த ராபிட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.